ஸோ இமயமலை போகிறேன். நான் இமயமலை போயிட்டு அங்கே தவத்தில் இருந்துட்டு ஒரு 3 months கழிச்சு வருவேன். என்ன பண்ண வெற்றிடுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. இதே தேனி மாவட்டத்தில் எங்கள் ஊராக இருந்தால் ஆக்சுவலி நான் பாட்டுக்கு ஒரு மூலையில் இருந்திருப்பேன். நீங்கள் இவ்வளோ தூரம் பேசி நீ இவ்வளோ வளர்த்து விட்டு நீங்களாம் என்னை அடுத்த நித்யானந்தாவா ஆக்கிற வேணாம்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள். என்னையெல்லாம் நித்யானந்தா ஆக்க விட்டீங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும். அதையும் பார்த்துக்கிறேன். பிரேமலதா அம்மா அவர்களையுமே ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்கேன். வாழ்க ஐயா, இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஐயா நம்மளோட தான் இருக்காரு. ஸோ நான் ஐயாவுடைய மறைவப்போ வந்து நான் காசியில் இருந்தேன் நான். ஸோ அப்புறம் டெலிவரி ஆயிடுச்சு. இப்போ திருப்பி காசிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐயாவுடைய பாதம் தொட்டுட்டு, ஏன்னா அவர் இறைவனடி சேர்ந்துட்டாருன்னு நான் சொல்லியிருந்தேன். நிறையா மக்களுக்குமே நான் தெரிவிச்சிருக்கேன், ஐயாவுடைய கோவிலில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் வச்சா குழந்தை வரம் வேண்டும், எனக்கு திருமணம் வரம் வேண்டும், எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் வேண்டுதல் வச்சா நிச்சயமாக நடக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வாக்கு கொடுத்துருக்கோம். ஐயா வந்து இறைவனடியில் தான் சேர்ந்துருக்கிறாரு. அவருடைய புண்ணியங்கள் எல்லாமே இன்னைக்கு பல மக்களுடைய வீட்டில் இன்னைக்கு ஐயாவுடைய சிலை கோயில்களில் கருவறைகளில் கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கு. இன்னது பெரிய அளவில் வரும். ஐயாவுடைய புகழ் இந்த உலகெங்கும் ஓங்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது ஒரு நிதர்சனமான உண்மை. ஐயா என்றைக்குமே வந்து நம்மளை வந்து இந்த மதம் இந்த ஜாதி என்று கூப்பிடவில்லை. இந்துவை எழுந்து வா, முஸ்லீமை முழங்கி வா, கிறிஸ்துவனை கிளம்பி வா என்று ஐயா சொல்லவில்லை. மனிதனை எழுந்து வா, மானுடம் படைக்கவா, உன் பாதங்கள் நடக்க துவங்கினால் பாதைகள் மறுப்பதில்லை, சுடும் வரைதான் நெருப்பு, சுற்றும் வரை பூமி, நீங்கள் அனைவரும் போராடும் வரை மனிதன் என்று சொல்லும் வீர தமிழன் ஐயா அவர்கள் இங்கு உறங்கி கொண்டிருக்கிறார். நம்மிடையே அனைவரிடமே பேசி கொண்டிருக்கிறார். ஐயாவுடைய புகழ் இந்த உலகெங்கும் பரவும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அம்மா அவர்களை சந்திச்சு ஆசி பெறலாம்னு சொல்லி வந்திருக்கிறேன். நிச்சயமாகுமா? சாப்பிட்டு போங்க. நிச்சயமாகுமா? ஐயா தரிசிச்சுட்டு நான் பல எதிர்ப்பலைகளுக்கு மத்தியில வந்து இப்ப திரும்பியும் வந்து வெளியில வந்திருக்கீங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான பேர் சொல்ல விரும்பல, ஒரு சேனல்ல வந்து நியூஸ் சேனல்ல வந்து கலையரசன் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதிர்த்தவர்கள் வந்து அதை பத்தி வந்து போட்டிருக்காங்க. அதை பத்தி போட்டிருக்க மத்தியில நேற்று அவங்க எனக்கே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னதான் நடக்குது, கலையரசனை தொடர்பே கொள்ள முடியல, உண்மையாவேவா அப்படின்னும் பொழுது திடீர்னு இன்னைக்கு மதியானம் ஒரு கால், கலையரசன் உங்ககிட்ட வந்து கால் மாதிரி வந்து விஜயகாந்த் அவர்களுடைய சமாதி அவர்கள் வர இருக்கிறேன்னு சொல்லிட்டு, இது எதற்கான வருகை? இல்லை, நான் வந்து ஆக்சுவலி ஐயா மறைவின் பொழுது நம்ம காசியில் இருக்கோம். நம்ம அப்போது வர முடியல. ஏன்னா உடனே நம்ம காசிலேருந்து நம்ம வரதுக்கே 3 days அந்த மாதிரி டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்ததே வந்து இப்போது இதெல்லாம் மீடியாக்காரங்க ஊதுறது சரிங்களா. நான் அந்த கோயிலில் போய் உட்காந்துது டெலிவரி டைமில் வீட்டில் உட்கார முடியல. நம்ம கோயிலில் போய் உட்காந்து தவத்தில் இருக்கலாம்னு போனது. இது அந்த காளியோட சூழ்ச்சி, அந்த மகா காளியோட சூழ்ச்சி. இது இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டா திருப்பி இப்போ என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, டெலிவரி ஆயிடுச்சு.
ஒரு மாதம் கூட இருந்திருக்கேன். இப்போ நான் ரிட்டர்ன் காசி கிளம்ப போகிறேன். ஸோ அந்த டெலிவரி இதை கூட இருந்து பார்த்துட்டு இப்போ நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி ஐயாவுடைய தரிசனம் நம்ம பார்த்துட்டு போகலாமே, ஐயாவுடைய திருவடியை நம்ம தொட்டுட்டு போகலாமே அப்படிங்கிறதுக்காக ஒரு மரியாதை நிமித்தமாக நான் வந்திருக்கிறேன். நான் பிரேமலதா அம்மா அவர்களையுமே ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருக்கேன். மற்றபடி இதுல மூக்கு வச்சு கண்ணு வச்சு வாய் வச்சு அதெல்லாம் பேசுறதுக்கு இதுல எதுவுமே கிடையாது. மீண்டும் கலையரசன் வந்து இந்த புளியாந்தோப்புல இருக்கக்கூடிய கோயில்ல போய் திரும்பி அங்கே பூஜை இல்ல, நிச்சயமா நான் அங்க போவேன். நான் அந்த கோயிலுக்கு போவேன். என்ன பண்ண வெற்றிவாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் மக்கள் முட்டாள் கிடையாது. மக்கள் இப்போ நீங்க என்ன மீடியால நெகட்டிவா போட்டாலுமே மக்கள் சுதாரிப்போட தான் இருக்கிறாங்க. மக்கள் வந்து நல்ல விஷயம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. இதே தேனி மாவட்டத்துல எங்க ஊரா இருந்தா இது இஷ்யூவே ஆயிருக்காது. நான் வந்து உட்காந்தது சென்னையில. ஸோ இது நான் பெயர் குறிப்பிட விரும்பல, ஏன்னா அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. பேச பேச ஆக்சுவலி நான் பாட்டுக்கு ஒரு மூலையில இருந்திருப்பேன். நீங்க இவ்வளவு தூரம் பேசி நீ இவ்வளவு வளர்த்து விட்டு இன்னைக்கு பாத்தீங்களா? இல்ல, கிட்டத்தட்ட நேற்று ஒரு ட்ரோல் ஒன்று போட்டிருக்காங்க ட்விட்டர்ல, அடுத்த நித்யானந்தா கலையரசன் தானா அப்படின்ற மாதிரி. நான் இது வரைக்கும் எதுலையுமே தெரியப்படுத்தவே இல்லை. நீங்களாம் என்னை அடுத்த நித்யானந்தாவா ஆக்கிர வேணாம்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள். என்னையெல்லாம் நித்யானந்தா வாக்க விட்டீங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும். அதையும் பார்த்துக்கிறேன். ஒரு தரப்பு மக்கள் வந்து கலையரசன் நேர்ல வந்து அவ்வளவுதான் வெட்டிடுவோம் குத்திடுவோம் அப்படின்ற பொழுது, இப்ப இங்க வந்து பார்க்கும்போது மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களோட குறைகளை சொல்லிடுறாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இது அதான் நான் சொல்றேன், மீடியால அந்த தம்ப்நெயில்ல போடுற டைட்டிலோட வச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா மக்கள் யாருமே அப்படி இன்னைக்கு இதுக்கு போய் எதுக்கு வெட்டுவாங்க குத்துவாங்க, இதெல்லாம் கிரியேட்டிவிட்டி தான். மீடியால தம்ப்நெயில்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் சுதாரிப்பா தான் இருக்காங்க. நான் கூட கொஞ்சம் பேனிக்கா தான் இருந்துச்சு. இன்னொன்று ஐயாவுடைய கோவில்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் முன்னாடி இங்க வர்ற மக்கள் யாருமே அந்த வன்ம புத்தியோட இங்க வர மாட்டாங்க. ஸோ நீங்க பேசிட்டு இருக்கவங்களாம் யாரும் இங்க வந்துட்டு போனவங்க கிடையாது, அது தெரியும் இல்லையா? ஸோ அவர் விதைத்த விதை தான் இன்னைக்கு விருட்சங்களாகி அது ஆலமரமா இங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆலமரத்தை பிடுங்கி போடுறதுக்கு யாருனாலையும் முடியாது. ஸோ இதை அழிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நான் ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக மட்டும்தான் வந்திருக்கேன். நான் அதை அழிக்க வரல. ஆனால் சில அந்நிய செலவாணிகள் இதை அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது என்னைக்குமே நடக்காது. ஸோ அதில் நான் வந்து உறுதுணையாக இருப்பேன். அப்படி அதுக்கு ஒரு களங்கம் வருது அப்படின்னா உயிரையும் துச்சமாக மதிக்காம நான் எங்கள் ஃபேமிலியே நாங்கள் இறங்கி நிற்போம். நாங்கள் சரி, இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னா நாளைக்கு வந்து நீங்க காசிக்கு கிளம்ப இருக்கிறீங்க. இது காசிக்கு போயிட்டு திரும்பி வந்து மக்களை எப்போ சந்திக்கலாம்னு இருக்கீங்க? எங்க வச்சு சந்திக்க? இல்ல, காசி போயிட்டு காசில இருந்து நான் இமயமலை போறேன் நான். ஸோ 3 months முடிச்சுட்டாதான் இங்க மக்கள் ஒன்று நிரூபிச்சு காட்டுங்கிறாங்க இல்லையா? ஸோ ரிட்டர்ன் வரும்பொழுது நிச்சயமா ஏதாவது ஒன்று நிரூபிக்கிற மாதிரி தான் நான் வருவேன் நான். ஸோ இமயமலை போறேன் நான். இமயமலை போயிட்டு அங்கே தவத்தில் இருந்துட்டு ஒரு 3 months கழிச்சு வருவேன். ஸோ எனக்கு கோயில் அப்படிங்கிறது கிடையாது. நான் என்னுடைய வீட்லேயே கூட என்னுடைய காளி சிலையை நான் பிரதிஷ்டை பண்ணிட்டு வர மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு 4000 பீப்புள்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு தான் இருக்காங்க. என்ன நெகட்டிவாக போட்டாலும் என்னைய பார்க்க விரும்புறவங்க விரும்பிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து வச்சுட்டு போறேன். இதுல இவனுங்களுக்கு என்ன இருக்கு? ஸோ உங்ககிட்ட போயிட்டாங்க, ஏமாந்துட்டாங்க, என்னை தேடி வராங்க, நான் ஏமாத்தலை. இப்போ கேஸ் போட்டுருவோம், கலையை வந்து கைது பண்ணணும், கேஸ் போட்டுருவாங்க. எதுக்கு நான் இங்கே மனித மாமிசம் சாப்பிட்ட மாதிரி ஏதாவது ஃபுட்டேஜ் இருக்கா? காசி அப்போ நீங்கள் மனித மாமிசம் சாப்பிட்ட ஃபுட்டேஜுக்காக என்னை அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னா காசியில் இருக்க 10 லட்சம் அகோரியில் நீங்கள் அரெஸ்ட் பண்ண முடியுமா? என்னோட கேள்வி அதுதான். என்னை என்ன ரீசன்ல இல்லை நான் ஒருத்தர்கிட்ட 10 லட்ச ரூபா பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டேனா? எந்த ஒரு புகாருமே என் மேலே கிடையாது. இதை புகாராக கொண்டு வந்து உள்ள தூக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. என்னை யாரும் கைது பண்ணவும் இல்லை. போலீஸ் என்கொயரி கூட என்கிட்ட வரல. நான் நல்லா இருக்கேன், ஃபேமிலியோட நல்லபடியாக வெளியே வந்துட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ இவ்வளோ நேரம் நான் வந்து ஒரு 2-3 hours ஆச்சு. குத்தணும்னே நேரத்துக்கு என்னை கத்தியில் இந்த பக்கம் குத்தி இருக்கலாம். போகிற உயிரை பிடிச்சிட்டுலாம் வைக்க முடியாது. விதியில் இன்னைக்கு போகணுன்னு இருந்தால் கண்டிப்பாக போகத்தான் போகுது. ஸோ அதை வச்சு நான் பயந்துட்டு என்னை குத்திடுவாங்க வெட்டிடுவாங்க, என்ன வெட்டினா வெட்டிட்டு போவாங்க, அவ்வளோதான். இங்க இருந்து 2 தரப்பு மக்களுக்கு என்ன சொல்ல? ஒன்று வந்து மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்களை எதிர்த்தவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த இடத்துல இருந்து எதிர்த்தவர்கள் நீங்க இன்னும் பேச பேச நீங்க என்னை வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்க. அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. தவளை தன் வாயால கெடுங்கிற மாதிரி தன் வாயால நீங்களே கெட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா மக்கள் நல்லா உணர்ந்துட்டாங்க. மக்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு எதுக்காக கலையை எதுக்குறாங்க அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி பாசிட்டிவா நினைக்கிற மக்கள்கிட்ட நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, மீடியாக்காரவங்க அவங்களுடைய இப்போ எதுக்காக நெகட்டிவா ஓடிக்கிட்டு இருக்குன்னா ரீசன் உண்மை என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ எல்லா சேனல்ஸ்காரமே என்கிட்ட பேட்டி கேட்டாங்க. என்னால் பேட்டி கொடுக்க முடியலன்றதை நான் வெளிப்படையாக நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த விஷயத்தை இன்னும் ஊதி பெருசாக்கணுன்றதுக்காக ஸோ மீடியாக்காரவங்க ரோட்டில் போகிறவங்க வரவெல்லாம் பிடிச்சிட்டு சாமியாரை பற்றி சொல்லுங்கள், நானும் தான் பேட்டி எடுப்பேன். மீடியாக்காரங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேமரா இப்படி காட்டி ஒரு ஆங்கரை பற்றி சொல்லுங்கள், நான் கேட்க முடியும் என்னால். ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னை நம்பும் மக்களுக்கு நான் நடராசனாக இருப்பேன், நம்பாத மக்களுக்கு நான் யமனாக இருப்பேன்னு நான் சொல்ல வரல. நம்புறவங்களுக்கு கலையரசன் என்றைக்குமே நடராசன். அந்த அகோர காளி, அந்த காசி விஸ்வநாதன், அந்த அவருடைய அருளால் மக்களுடைய குறைகளை நான் தீர்த்து வைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருப்பேன்.